இங்க ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரே மாதிரி முகத்துல தழும்பு இருக்குது. அப்பா அவரோட பையனை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பாசமா வளர்க்குறாரு. ஒரு நாள் இவங்க 2 பேரும் வெளியில போகும்போது எல்லாரும் இவங்களே பாக்குறாங்க. இந்த பையனும் அப்பா கிட்ட ஏன் அவங்க நம்மள வித்தியாசமா பாக்குறாங்கன்னு கேக்குறான். அதுக்கு அப்பாவோ நம்ம 2 பேரும் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கோம்ல, அதான் அப்படி பாக்குறாங்கன்னு சொல்றாரு. இந்த பையன் அவர் சொன்னதை நம்பிட்டு ஹாப்பியா சிரிக்கிறான். அப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த பையன் வளர்ந்துடுறான். ஒரு நாள் அவன் லவ் பண்ற பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணலாம்னு வெயிட் பண்றான். பட் அந்த பொண்ணும் வரவே இல்ல. இவனோட முகத்துல தழும்பு இருக்கதால இவனை வேணாம்னு சொல்லி அவன் மெசேஜ் பண்றா. இதனால இவன் சோகமா வீட்டுக்கு வர்றான். அங்க அப்பாவோட தம்பி இவனை பார்த்ததும் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க கேர்ள் ஃப்ரெண்ட பார்க்க போனியான்னு கேக்குறாரு. இவன் அதை கேட்டு ரொம்ப கோவமா, நான் ஹேண்ட்ஸமா இருக்கனா, இந்த முகத்தை பார்த்தா உங்களுக்கு ஹேண்ட்ஸமாவா தெரியுது, அப்பாக்கு இப்படி இருக்கதால தான் என்னோட முகமும் இப்படி இருக்குன்னு கோவமா கத்திக்கிட்டு ரூமுக்கு போறான். அப்ப அப்பா அவரோட தம்பி கிட்ட என் பையனுக்கு இந்த விஷயம் எப்பவுமே தெரியக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆக்சுவலி என்னாச்சுன்னா இவரோட பையனுக்கு பிறக்கிறப்பவே முகத்துல தழும்பு இருந்திருக்கு. பட் அவனோட அப்பாவுக்கோ அப்படி எந்த தழும்புமே கிடையாது. நம்ம பையன் வளர்ந்தா அவனுக்கு மட்டும் இந்த தழும்பு இருக்கதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு இவர் யோசிக்கிறாரு. அதனால அவனுக்கு துணையா இவர் இருக்கணும்னு இவரே அவரோட முகத்துல அவன மாதிரியே உள்ள தழும்ப டேட்டு போட்டுக்கிறாரு. பட் இந்த விஷயம் அவரோட பையனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அப்புறம் அப்பா பையன்கிட்ட வந்து பேசி அவனை சமாதானப்படுத்திடுறாரு. அவனும் ஹாப்பியா அப்பா கூட பேசுறான். அப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு பையனுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்குது. பட் கடைசி வரைக்கும் அப்பா அந்த விஷயத்தை அவரோட பையன்கிட்ட சொல்லவே இல்லை. இதே போலதான் நம்ம குடும்பத்துல உள்ளவங்க நமக்காக பண்ண பெரிய தியாகங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கும். இந்த நியூ இயருக்கு நமக்காக அவங்க பண்ண எல்லாத்துக்குமே நம்ம நன்றி சொல்லணும்னு சொல்லி ஸ்டோரி முடியுது. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.